நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தமிழ்நாட்டிலேயே மிகவும் பள்ளி கல்வித்துறையில் பின்தங்கிய கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வடகவுஞ்சி ஊராட்சி கருவேலம்பட்டி கிராமத்தில் கருவேலம்பட்டி கிராம பகுதியில் பள்ளிக்கு வராமல் மாதத்துக்கு ஒரு முறை வந்து கணக்கு காண்பித்து சம்பளம் வாங்கும் பள்ளி ஆசிரியர். இப்போ நம்ம அந்த கிராமத்து பகுதியில் தான் நிற்கிறோம். இப்போ நம்ம அந்த கிராமத்தை தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்களோட தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்களை நம்ம பார்க்க போகிறோம். அம்மா வணக்கங்க. இங்கே ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கலாமா? அந்த ஸ்கூலுக்கு வாத்தியார் எவ்வளோ நாள் வருவாரு? வந்துட்டு இந்த மாசம் தான் காணும், இல்லைன்னா வருவாரு, வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு கூட தங்கி இருந்துட்டு போவாரு. இன்னைக்கு தேதி எத்தனை தெரியுமா? 21ஆம் தேதி ஆச்சு. வாத்தியார் நீங்க இந்த ஒரு மாசம் வரலன்றீங்க, 21 நாள் இங்க வரலன்றீங்க. உங்க பிள்ளைய இங்க படிக்கிறாங்க. இங்கதான் இங்க எத்தனை வரைக்குமா ஸ்கூல் இருக்கு? 5வது வரைக்கும் படிக்குது. 5வதுக்கு மேல நம்ம தான் கொண்டு போய் வெளியில படிக்க வைக்கணும். என் பேத்தி எல்லாம் வெளியில. இங்க எத்தனை பிள்ளைமா படிக்குது? இது வரைக்கும் இங்க படிப்பாங்க. அப்புறம் டாமின் பக்கம் கொண்டு போய் என் பேத்தி எல்லாம் கொண்டு போய் கண்பாடில கேட்டுக்கிறோம். சரிங்க. அப்புறம் 2 பாறையில படிக்குது, சின்ன சின்னதுதான். சரிங்க. இங்க இருந்தா படிக்க முடியாது, இந்த வனாந்தரத்துக்குள்ளே யாரும் இங்க வந்து பாக்குறாங்க, அதனால இங்க படிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு வர பாறையில கொண்டு போய் அங்க வச்சு படிக்க வச்சு. சரிங்கம்மா, நல்லதுங்கம்மா. இப்போ நம்ம அந்த கிராமத்து பகுதியில் தான் நிற்கிறோம். இப்போ நம்ம அந்த கிராமத்தை தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்களோட தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்களை நம்ம பார்க்க போகிறோம். அம்மா வணக்கங்க. இங்கே ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கலாமா? அந்த ஸ்கூலுக்கு வாத்தியார் எவ்வளோ நாள் வருவாரு? வந்துட்டு இந்த மாசம் தான் காணும், இல்லைன்னா வருவாரு, வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு கூட தங்கி இருந்துட்டு போவாரு. இன்னைக்கு தேதி எத்தனை தெரியுமா? 21ஆம் தேதி ஆச்சு. வாத்தியார் நீங்க இந்த ஒரு மாசம் வரலன்றீங்க, 21 நாள் இங்க வரலன்றீங்க. உங்க பிள்ளைய இங்க படிக்கிறாங்க. இங்கதான் இங்க எத்தனை வரைக்குமா ஸ்கூல் இருக்கு? 5வது வரைக்கும் படிக்குது. 5வதுக்கு மேல நம்ம தான் கொண்டு போய் வெளியில படிக்க வைக்கணும். என் பேத்தி எல்லாம் வெளியில. இங்க எத்தனை பிள்ளைமா படிக்குது? இது வரைக்கும் இங்க படிப்பாங்க. அப்புறம் டாமின் பக்கம் கொண்டு போய் என் பேத்தி எல்லாம் கொண்டு போய் கண்பாடில கேட்டுக்கிறோம். சரிங்க. அப்புறம் 2 பாறையில படிக்குது, சின்ன சின்னதுதான். சரிங்க. இங்க இருந்தா படிக்க முடியாது, இந்த வனாந்தரத்துக்குள்ளே யாரும் இங்க வந்து பாக்குறாங்க, அதனால இங்க படிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு வர பாறையில கொண்டு போய் அங்க வச்சு படிக்க வச்சு. சரிங்கம்மா, நல்லதுங்கம்மா. 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவ குழந்தைகளுக்கு முதல் எழுத்து கூட தெரியாத அளவுக்கு இந்த ஸ்கூல் அவ்வளோ நிலைமையில் இருக்கு. நம்ம தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் ரொம்ப காலமாக இருந்துச்சு. இப்போ உள்ள முதலமைச்சர் உணவு திட்டம், காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த உணவு கூட இங்கே சரியாக சேர்றதில்ல. பழங்குடி மக்களின் குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாக உள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.